லாஸ்ட் வீடியோ வந்துட்டு வான்கோழி பிரியாணி வாலிப பசங்களுக்கு வந்துட்டு செம்ம ரெஸ்பான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோக்கு நம்ம செலிபிரிட்டி வந்துட்டு ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தாரு, நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு டிஷ் பண்ணி கொடுக்க நம்ம காலேஜ்க்கு வந்திருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் ப்ரோ. சரி, அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன டிஷ் ப்ரோ பண்ண போறீங்க? சிக்கனை பற்றி பார்க்க போகிறோம் ப்ரோ. டைட்டில் ப்ரோ சிங்கிள் பசங்களும் சிங்கை சிக்கன் ப்ரோ. ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்துட்டு வான்கோழி பிரியாணியும் வாலிப பசங்கன்னு சொன்னால், வாலிப பசங்கன்னா யாரா வாலிப பசங்கன்னு நிறைய கமெண்ட் வந்துச்சு. அதனால வந்து சிங்கிள் பசங்கன்னு மாற்றியாச்சு. சிங்கிள் பசங்களும் சிங்கை சிக்கனும். வாங்க போய் பார்ப்போம். சொல்லுங்க ப்ரோ, சிங்கை சிக்கன் செய்யறதுக்கு என்னென்ன தேவை ப்ரோ? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது கிரில் சிக்கன் மசாலா எடுத்துக்கோம் ப்ரோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிருக்கு. வேற மாதிரி இது வந்து நம்ம அடுப்பு வந்து இப்போ பற்ற வச்சு ஆன் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து சூப்பர் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இது வேலையை ரெடி ஆகிட்டு சிக்கனை வந்து இதில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டு சிக்கனை க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மசாலா தடவி வந்து நம்ம வந்து சிக்கனை ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரில் மசாலாவில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 பொடி 100 கிராம், லெமன் ஜூஸ் 50 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம், தயிர் 150 ml, அப்புறம் சில்லி பவுடர் 100 கிராம். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு எடுத்துங்க. உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் தேவைன்னா நீங்கள் இந்த மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரில் மசாலாவை சிக்கனில் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சிக்கனில் கீறின இடத்துல எந்த அளவுக்கு ஆழமாக மசாலா அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் ப்ரோ அப்படி கீறி விட்றீங்க? மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகிறக்காண்டி ப்ரோ வந்து நம்ம கீறி வந்து மசாலா அப்ளை பண்ணுறோம். ஓகே, நம்ம கீறி விடுறதுனால அந்த மசாலா போய் அதில் நல்லா அப்ளை ஆகிரும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் பண்ணுற வேலையை பாருங்கள். என்ன ப்ரோ அடுப்பு கொடூர மாதிரி விட்டுட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம நெருப்பு போட்டிருக்கோம் ப்ரோ. இது வந்து நமக்கு வந்து செங்கானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ண போகிறோம். வந்து நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம். இதை 3/4 மணி நேரம் வந்து நல்லா இது மசாலா அப்ளை ஆகிற மாதிரி காய வைக்க போகிறோம். 3/4 மணி நேரமா? ஓகே ப்ரோ. நம்ம கிரில் வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டாண்டை ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா இந்த சிக்கன்லாம் அவ்வளோ வெயிட்டு. எப்பனே சோறு போடுவீங்க? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க. சரிங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, எப்போ சோறு போட போகிறீங்க? சரி, வந்து நம்ம சிக்கன் மசாலா வந்து அப்ளை ஆயிருச்சு. அதனால வந்து நம்ம கம்பளை கோர்த்து வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் நெருப்பில் சிக்கன் ஆல்ரெடி நல்லா ஊறிடுச்சு. இந்த சிக்கனை நேரான குச்சியில் கோர்த்து நெருப்பில் சுட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடலாம். ஊறின சிக்கனை குச்சியில் கோர்த்ததுக்கப்புறம் கட்டுக்கம்பி வச்சு சிக்கன் காலை குச்சியில் டைட்டாக கட்டணும். அப்போ தான் சிக்கனு நழுவாமையும் இருக்கும், கீழே விழுவாமையும் இருக்கும். நம்ம ரெடி பண்ண அடுப்பில் இந்த சிக்கன் கிரில்லில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகிற வரையும் இந்த நெருப்பில் வாட்டணும். ப்ரோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சா ப்ரோ? ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நம்ம போய் இலையை எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
என்னங்க ஒரு ஆள் தண்டிக்க இருக்கு 6 அடி உயர இலை. போதும் ப்ரோ எல்லாத்துக்கும் சாப்பிடாது. இது போதும் ப்ரோ, எல்லாருமே சாப்பிடலாம். அதில் எல்லாம் முடிஞ்சா சாப்பிடலாமா? அதெல்லாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஓகே ஜி, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். இப்போ நம்ம ரொம்ப ஆவலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சிங்கிள் பசங்களும் சிங்கை சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. வாசனையே செம்மையாக இருக்குது. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசே வரல. அதனால் தனியாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம். விட்டுட்டு சாப்பிட்றோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாய்.